அடேங்கப்பா! எவ்வளோ பெரிய யானை! ஆஹா! பார்க்கவே சூப்பரா இருக்கு. யானைக்கு நம்ம சோறு ஊட்ட போறாங்க. ஆஹா! பார்க்கவே அருமையா இருக்கு. ஆனா, இந்த காட்சியெல்லாம் இன்னொரு டைம் கிடைக்காதுங்க. வாங்க நண்பர்களே! இன்னைக்கு நாங்க முதுமலை போனோம். கிட்டத்தட்ட இது போய் 2 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. நாங்க கிட்டத்தட்ட ஏப்ரல் 2ஆம் தேதி ஆக்சுவலா இந்த இடம் போனோம்னு நெனைக்கிறேன். ஏப்ரல் 2 போனோம்னு நெனைக்கிறேன். பார்த்தீங்க மான் செம்மையா இருக்குங்க. இது முதுமலை கீழ புலிகள் காப்பகம் போற இடத்துல இந்த ஸ்பாட் இருக்குங்க. ஏகப்பட்ட மான் இருந்தது. பார்க்கவே குட்டி குட்டி மானா அப்படியே ஆடு மேய்ற மாரி மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஏகப்பட்ட மானு. பார்க்கவே கண்ணுக்குள்ள அதாவது கூண்டுல பார்க்குறத விட இந்த மாரி நேரடியா பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க யானை இங்க ஒண்ணு மேய்ஞ்சிட்டுருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு யானை மேய்ஞ்சிட்டுருக்கும். பார்க்க நல்லா ரம்மியமா இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க முதுமலைக்கு போயிட்டோங்க. முதுமலைக்கு நாங்க போகும்போது நாங்க ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ரூ. 5 என்னமோ ரூ. 5 ரூ. 50 தெரியல. நான் ஆன்லைன் புக் பண்ணிட்டோம். உள்ள போனோனே காலையில 8:30 மணிக்கெல்லாம் போயிரணுங்க. நேரமா போனீங்கன்னா தான் யானைகளுக்கு சாப்பாடு குடுப்பாங்க. அத நம்ம நேரடியா பார்க்க முடியும். இங்க அதுக்குன்னே தனியா ஒரு கேம்ப் போட்டுருக்குறாங்க. இந்தியாவிலேயே இங்க தாங்க கேம்ப் யானைகள் கேம்ப் இங்க போட்டுருக்குறாங்க. இந்த யானை இருக்கிறது வயதான யானைன்னு சொன்னாங்க. இது பார்க்குறப்ப பிரம்மாண்டமா இருந்தது. பக்கத்துல நின்னு பார்க்குறப்ப ரொம்ப இன்னும் ஆச்சரியமாவும் இருக்குது. ரொம்ப ஒரு பசங்களெல்லாம் கூட்டு போய் ரொம்ப என்ஜாயும் பண்ணாங்க. நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம். வச்ச கண்ணு பார்க்காம பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா, நாங்க இதுக்கு முன்னாடி கோயில்ல பார்த்துருக்கோம். ஆனா, இது மாரி காட்டுப்பகுதியில இந்த மாரி பார்க்கும்போது 5, 6 யானை பார்க்கும்போது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இதில ஏதோ ஒரு யானை தாங்க அந்த படத்துல நடிச்ச யானை. அது என்ன ஃபர்ஸ்ட்ல இந்த பார்த்தீங்களா? இந்த யானையா? இல்ல அது பக்கத்துல இருக்க யானையான்னு தெரியல. லட்சுமின்னு அது சொல்லுவாங்க. அது என்ன படம் பேருன்னு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, அன்னைக்கு ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஏகப்பட்ட கிரவுடுங்க. போய் செம்ம கூட்டமா இருந்தது. அங்கே அதுக்குள்ள ரூம்ல பார்த்தீங்கன்னா, யானைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகள் வச்சிருந்தாங்க. நாங்கலாம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்பயே மணி 9 மணி. இப்போ 9 மணி ஆச்சு. கரெக்ட்டா 9:30க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிருவாங்க. 1 மணி நேரம் மட்டும் தான் இந்த கேம்ப் ஓப்பன் ஆயிருக்கும். ஈவினிங் இதே மாரி தான். இது ஏப்ரல், மே மட்டும் தான் ஓப்பன் ஆயிருக்கும். பாருங்க, சாப்பாடுலாம் ரெடி பண்ணுறதுக்கு யானை பாகன்ஸ்லாம் ரெடியா இருக்கிறாங்க. எல்லா யானை பாகனும் அந்தந்த யானை பாகத்துல வரிசையா நிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த யானைகளுக்கு உணவு ஊட்டுறதுக்கு ரெடி பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு ஒவ்வொரு யானைக்கும் அப்படியே ஊட்டும்போது அந்த ஒரு காட்சிகள் ரொம்ப பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருந்தது. அப்புறம் நாங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கடைசியா ஃபைனலா யானைகளுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு நம்ம யானை பாகன் நின்றுருந்தாரு. அது எதுவுமே பேசாம அப்படியே நின்றுருந்தது. எதுவுமே எதுவும் ஒரு வாய தொறக்கல, இல்ல தும்பிக்கை ஆட்டல. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் யானை சாப்பிட்டுச்சு. அதை பார்க்குறப்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா யானைகளுக்கும் அதே மாரி ஃபீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கேம்ப்லேருந்து நம்ம கொஞ்சமா ஒரு 9:30 மணிக்கு பக்கமா நாங்க வெளிய வந்துட்டோங்க. அப்புறம் யானைகள்லாம் அங்கே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டாங்க.